அள்ளி, ரசம் எடுத்துட்டு வாமா. வரேன் மாமா. அள்ளி, ரசம் மட்டும் தானா? ஆமா மாமா. முட்டை ஏதாவது? தொரை எப்போ வந்தாரு? இப்பதான் அத்தை. 2 நாள் ஆளையே காணோம். எங்கல போனா? வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா? வீட்லயே இருக்கிறதுக்கு நான் என்ன பொம்பளையா? ஓ, பொம்பளை மட்டும் தான் வீட்ல இருப்பாவளோ? வேலை தேடி போயிருந்தேன். இப்ப என்ன வேலை கிடைச்சிச்சா? கிடைக்கல. ஏன் தொரை படிச்ச படிப்புக்கு தான் வேலை பாப்பியலோ? அது கிடைக்கிற வரைக்கும் வேற எந்த வேலையும் பார்க்க முடியல. வீட்டுக்கு வர்றது பிடிக்கலன்னா சொல்லிருங்க. அத்தை, மாமா இன்னும் சாப்பிடல அத்தை. 2 நாள் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காவே. ஒழுங்கா சாப்பிட்டாவளோ எனக்கு தெரியல. சாப்பிட்டுட்டேன் அத்தை. அதுக்கப்புறம் எதனாலும் பேசிக்கிடலாம். அவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம ஒளிஞ்ச என்ன? எனக்கு என்ன கவலை? உழைக்காம உட்கார்ந்து திங்குறவனுக்கு என்ன சாப்பாடு கேக்கு? சாப்பிட வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எதுக்கு மாமா சாப்பாடு தூக்கி எறிஞ்சீங்க? இப்ப என்னத்துக்கு நீ சாப்பாடு தூக்கி எறிஞ்சா? நிம்மதியா சாப்பிட முடியுது இந்த வீட்டுல? இல்ல, அதுக்கு சாப்பாடு தூக்கி எறிஞ்சிருவியோ? அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. நீ தள்ளி. இவனுக்கு செல்லம் கொடுத்தானே இந்த நிலைமையில வந்து நிக்கேன். தயவு செஞ்சு குறுக்க வராத, ஓரமா நில்லு. இல்ல, எத்தனை நாள் இந்த சாப்பாடு இல்லாம வெறும் தண்ணியை குடிச்சிட்டு ராத்திரி உறங்கி இருப்போம். நீ பசியில இருப்பியன்னு 5 10 கூழு காய்ச்சி ஊத்தி எத்தனை நாள் நான் பட்டினியா கிடந்திருப்பேன். அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்த உடனே இப்ப சாப்பாடு தூக்கி எறியறியோ? உனக்கு என்ன, உழைச்சாதானே அந்த வழி தெரியும். அத்தை, சும்மா இருந்துட்டேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் வேலைக்கு போகணும் அப்படிதானே? நான் வேலைக்கு போகும்போது மட்டும் இனிச்சிச்சு, இப்ப கசக்குதோ? நான் உனக்கு கசக்குதுன்னு சொல்ல வரல. வேலைக்கு நீ போகாம இரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இத்தனை வருஷமா உனக்கு கஞ்சி ஊத்துனோம்னா அதே மாதிரி என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உனக்கு கஞ்சி ஊத்துவேன். எதுக்கு வட்டிக்கு பணம் வாங்கிட்டு இப்படி குடிச்சிட்டு அலையறா? நீ என்ன தனியாளா? உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு. அவளுக்கு இது வரைக்கும் ஒரு பொட்டு வாங்கி கொடுத்திருப்பியால, இல்லன்னா ஒரு வளையல் வாங்கி கொடுத்திருப்பியா? அதெல்லாம் எனக்கு எப்ப செய்யணும்னு தெரியும். எப்ப செய்வா சொல்லு, அதை சொல்லு. கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம் ஆகுது. இந்த 10 மாசத்துல அவளுக்கு எத்தனை புடவை எடுத்து கொடுத்துருப்பா சொல்லு? மிஞ்சி பண்ணா ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பியா? எங்க, அதுவும் எடுத்து கொடுக்கல. சரி, அதை விடு. ஒரு செருப்பாட்டம் எடுத்து கொடுத்துருப்பியா? நான் வேலைக்கு போகும்போது எல்லாம் அவளுக்கு செய்வேன். அதான் கேக்கேன், எப்ப வேலைக்கு போவான்னு கேக்கேன். இப்பதானே சொன்னீங்க வேலைக்கு போகாம இருந்தாலும் உனக்கு கஞ்சி ஊத்துவேன்னு. உனக்கு கஞ்சி ஊத்துறேன். சரி, உனக்கு பெத்த பாவத்துக்கு நான் உனக்கு கஞ்சி ஊத்துறேன். உன் பொண்டாட்டிக்கு சேர்த்து நான் யார கஞ்சி ஊத்தணும்? அது உங்க மருமவ தானே? மருமவளை நானா கூட்டனே உட்கார வச்சு கஞ்சி ஊத்தக்கு? அவ உன்னைய நம்பி வந்த பொண்ணு. அவளுக்கு ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ எதனால நீ தான் பாக்கணும். நானே பாத்துக்கிட்டேன் சாமி, நீங்க எதுவும் பார்க்காண்டாம். அதேதான் கேக்கேன். உன்கிட்ட பாக்கக்கு எங்க இருக்கு? நீ வேலைக்கு போனாதானே அவளை நல்லா பார்க்க முடியும். அதை விடு. ஒரு 10 ரூபா கொடுத்து அவளுக்கு ஒரு குங்குமம் வாங்கி கொடுத்துருப்பியா சொல்லு? இப்ப என்ன பிரச்சனை? நான் வேலைக்கு போவாதது பிரச்சனையா, இல்லாட்டி அவளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலங்கிற பிரச்சனையா? அவளே அமைதியா தானே இருக்கா. இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்டது கிடையாது. அதானே சேர் இப்படி அலையிறியே, வாயில்லாத பூச்சி. அவ என்னத்தை கேட்க போறா? நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம். அதானே என்ன? அம்மாச்சி, என்ன சொல்லி முத்து வந்திருந்தால, அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பக்கத்துல இரு. சோறு கேட்டாலும் குழம்பு கேட்டாலும் குத்தி கொடுக்கணும்ல. அம்மாச்சி, அத்தையும் மாமாவும் சண்டை போட்டுக்கிறாத, கொஞ்சம் வாங்க அம்மாச்சி. எனக்கு சண்டை போடுறாவளா? ஆமா அம்மாச்சி, வந்து பாருங்க அம்மாச்சி. அந்த வரேமா. இவளுக்கு கோவம் வந்தா ஒரே பத்திரகாளி ஆட்டம் தான் ஆடுவா. அவனே 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். சாப்பிட்டானா சாப்பிடலே தெரியல. பிள்ளை சாப்பிடவே விட மாட்டா. ஒழுங்கு மரியாதையே வேலைக்கு போ, இல்லன்னா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு தனி கொடுத்துன போ. எதுக்கு ஒரே என்னைய வரட்டுறதுலயே இருக்கிய? ஆமா, இவியில வரட்டாத. பிறகு உனக்கு தண்டச்சோறு கொட்டிட்டு இருக்கணுமோ? பெத்த பிள்ளைக்கு சோறு போடுறது தண்டச்சோரா? நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றேன். என் படிப்புக்கு ஏத்த வேலை எனக்கு கிடைக்கல. இல்ல, படிப்புக்கு ஏத்த வேலை தான் போனா அந்த உலகத்துல யாரும் வேலை செஞ்சு சாப்பிட முடியாது. கடைக்கு வேலையை செஞ்சோமா 4 காசு பார்த்தமான்னு இருக்கணும். எப்ப பாரு காசு காசு காசு. காசு இல்லைன்னா உயிர் வாழ முடியாதோ? ஆமாட, முடியாது. அப்ப நீ என்னத்துக்கு வட்டிக்கு 1 ரூபா வாங்கிட்டு அலைஞ்சா? காசு இல்லாம இருக்க முடியாதானே? வாங்கி வச்சிருக்காவ 80,000. என்னன்னு அடைக்கா நானும் பாக்கேன். நான் என்னன்னு அடைச்சிட்டு போறேன், உங்களுக்கு என்ன? அதே தான் பாக்கேன். 8 ரூபா கூட தேடுறதுக்கு வழி இல்லாம இருக்கா. 80,000 என்னன்னு அடைக்கா நான் பாக்கேன். எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும். இப்படியே வீட்டுல தின்னுட்டு இருந்தா கிடைக்கும். இப்ப என்ன பிரச்சனை? நான் வீட்டுல இருக்கிறது பிரச்சனையா, சாப்பிடுறது பிரச்சனையா? ஏ சந்திரு, அந்த பையன் இன்னைக்கு தானே வந்திருக்கான். நிம்மதியா சாப்பிட விடு. என்னது, நிம்மதியா சாப்பிட விடணுமா? என்ன, எத்தனை நாள் நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த ராகி கஞ்சியை குடிச்சு பசியும் பட்டினியுமா ராத்திரி படுத்திருப்போம். அதுக்கு இப்ப என்ன டீ? அது ஒரு காலம், கஷ்டப்பட்ட காலம். இப்பதான் கடவுள் நம்மள நல்லா தானே வச்சிருக்காரு. நல்லா வைக்க போய்தானே இந்த நாய்க்கு திமிரு எடுக்கு. என்ன டீ சொல்ற? அங்க பாரு, நான் உழைச்ச உழைப்பு தரையில கிடக்கு. சாப்பாட்டு கொட்டினது யாரு? வேற யாரு? இந்த நிக்கான தடிமாடு இவன் தான். ஐயா, இந்த சாப்பாடும் இல்லாம எத்தனை நாள் நம்ம பட்னியா படுத்திருக்கோம். இது எதுக்கே தூக்கி எறிஞ்சா? எதுக்கு தெரியுமா? உழைச்சு போடுறதுக்கு ஆள் இருக்கு, சமைச்சு போடுறதுக்கு ஆள் இருக்கு, பரிமாறதுக்கு ஆள் இருக்கு. துறை பசிச்சுன்னா திம்பாவ, மிஞ்சிச்சுன்னா தூக்கி எறிவாவ. இந்த சாப்பாடு கூட இல்லாம எத்தனை நாள் பட்னியா கிடந்தோம். அதெல்லாம் அவனுக்கு தெரிய போகுது. சரி விடுட்டி, பிள்ளை 2 நாள் கழிச்சு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒண்ணு அவனா இல்ல நானான்னு தெரியணும். அவனை பொத்தி பொத்தி வளர்த்ததெல்லாம் போதும். நீ உன் பொண்டாட்டிய கூட்டு கிளம்பு.
நான் ஏன் போனோம்? தனியா இருந்து பாரு, அப்பன்னா உழைப்புனா என்னன்னு தெரியும், செலவுனா என்னன்னு தெரியும். சந்தைக்கு போகணும், சந்தை ஜாமான் வாங்கணும், வீட்டுக்கு அரிசி வாங்கணும், கேஸ் வாங்கணும், அந்த பிள்ளைக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கணும், துணிமணி எடுக்கணும். அப்ப கையில பிடிக்கும்ல. வேலைக்கு போனாதானே ஆகும். அப்பயும் வேலைக்கு போறானோ பொண்டாட்டி அனுப்புறானோ. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. வாழ வா, உன்னைய பெத்து வளர்த்தி இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அடிக்கைக்கு கை வாங்குவாம்ல, கையி சென்று அவன் பாட்டுக்கு தான் நிக்கான். அவன் எங்க கை வாங்கினா வாங்குவாரு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. பிள்ளை 2 நாள் கழிச்சு இருந்திருக்கலாம். சாப்பிட்டானா சாப்பிடலே தெரியல. அதெல்லாம் தின்னுருப்பான், தின்னு முட்டி. வெளியே நல்லா திங்க போய் தானே வீட்டுல உள்ள சோத்தை தூக்கி எறிய சொல்லுது. அம்மாச்சி தயவு செஞ்சு இவங்களை எங்கேயாவது கூட்டு போ. நான் ஏல போனோம், என் வீடு, நீ வெளியே போ. எப்பா சாமி, நான் அந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதானே? ஆமால பிடிக்கல. அள்ளி பொருளெல்லாம் எடுத்து ரெடியா வை, வீடு பார்த்துட்டு வரேன். மாமா அத்தை ஏதோ கோவத்துல பேசுறாங்க, தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க மாமா. எனக்கும் மானம் சூடு சொர்ணன்னு எல்லாம் இருக்கு. அங்க ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. நீ எல்லா பொருளையும் எடுத்து ரெடியா வை. தோரை எங்க போறீரு? வீடு பார்க்க அட்வான்ஸ்னு ஒண்ணு கேப்பாவே, வச்சிருக்கீங்களா? என்கிட்ட இருக்கோ இல்லையோ, ஆனா உங்ககிட்ட மட்டும் வந்து நிக்க மாட்டேன். ஆமா ஆமா, என்கிட்ட நிக்க மாட்டியே, வட்டி கொடுப்பாவுல, அவங்க கிட்ட போய் நிப்பியே. நான் என்னமும் பண்ணிட்டு போறேன், அத வெளியே போன்னு சொல்லிட்டே இல்ல. பிறகு என்னைய பத்தி உங்களுக்கு என்ன கவலை? கவலை இல்ல சாமி, நாளை பின்ன வட்டிக்காரன் என் வீட்டு முன்னாடி வந்து நிக்க கூடாதுல்ல, அந்த பயம் தான். நான் ஒரு அனாதன்னு சொல்லி பணம் வாங்கிடுறேன். உங்க வீட்டு முன்னாடி யாரும் வந்து நிக்க மாட்டாவ. ஐயா முத்து, என்ன வார்த்தை பேசுற? இதுக்கு ஐயா உன்னை மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்தேன். நீயும் பார்த்துட்டு தானே இருக்க அம்மாச்சி. நான் என்ன சும்மாயே இருக்கேன், வேலை தேடிட்டு தானே இருக்கேன். ஐயா 80,000 ரூபா வட்டிக்கு பணம் வாங்கிட்டலையா, அந்த கோவத்துலதான் பேசுறா. உனக்கே தெரியும்ல, உன் படிப்பு செலவுக்கு 30,000 ரூபா வாங்கினதையே அவ 3-4 வருஷமா கடந்து கட்டிட்டு கிடந்தா. 80,000 ரூபா அங்கத்துல சொல்லு, 8 வருஷம். நம்ம அப்படிப்பட்ட நிலையில இருக்கோம். அம்மாச்சி எனக்கு வேலை கிடைச்சுன்னா 2-3 மாசத்துலயே அதை அவ்வளத்தையும் கட்டி முடிச்சிருவேன். கிடைக்கணும்ல? கிடைக்கும். சரி, கிடைக்கிற வரைக்கும் நீ தனியாவே இரு. அப்பதான் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை செய்வேன். எம்மா கொஞ்ச நேரம் செத்த கட்டமே இருமா. என் வீட்டுல நீ இருக்க கூடாது, அவ்வளவுதான். அள்ளி நீ பொருளெல்லாம் எடுத்து ரெடியா வை. இதுக்கு மேல நான் இங்க இருந்தானே என் செருப்பு கொண்டு என்னை அடிக்கணும். ஏன் சந்திர இப்படி எல்லாம் பண்ண? இம்மா எல்லாமே நல்லதுக்குதாமா. அள்ளி என்னைய மன்னிச்சிருமா. அத்தை, உங்க மனசு எனக்கு புரியுது. ஆனா அம்மா இல்லாம வளர்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை எதுக்கத்த மாமா கொடுத்தீங்க? கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டுமா, அப்பதான் திரும்பி வருவான். அத்தை இப்படி தனியா போக சொல்லிட்டு என் மேல எந்த கோவமும் வச்சுக்கிடாதம்மா. எல்லாம் அவன் நல்லதுக்குதாம்மா. இப்படியே இருந்தா அவன் கெட்ட சகவாசம் பழகி இன்னும் கொஞ்சம் சீரழிஞ்சு போயிருவாம்மா. இப்பவே குடிக்கிறான், வட்டிக்கு பணம் வாங்குறான். யாருக்கிட்ட இருந்து பழகுனானோ தெரியல. எல்லாம் வேலை இல்லத்த. அதான் வேலை இல்லைன்னா என்னம்மா, ஏதோ ஒரு வேலை கிடைச்ச வேலையை செய்யட்டுமே. டெய்லி 100 ரூபா கொண்டு வரட்டுமே. நான் என்ன வேண்டான்னு சொல்ல போறேன்? வட்டிக்கு வாங்குறதெல்லாம் நல்ல பழக்கமாம்மா. அதை விட குடிக்கிறது நல்ல பழக்கமா சொல்லு. இந்த குடியால எத்தனை குடும்பம் கெட்டு போயிருக்கு நீயே பாத்துருக்கல்ல. ஏன் எங்க அக்கா வாழ்க்கையே பார்த்தால, குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சதுதான் மிச்சம். அந்த நிலைமை உனக்கும் உன் பிள்ளைக்கும் வந்துடக்கூடாதுன்னு தானம்மா அத்தை இவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கு உங்க நிலைமை புரியுது அத்தை. இவ்வளவு நாள் தான் அம்மா இல்லாம வளர்ந்தேன். இப்போ எனக்கு ஒரு அம்மாவா நீங்க கிடைச்சிருக்கீங்க. அதையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்களே அத்தை. கவலைப்படாதம்மா, கொஞ்ச நாள் அவன் திறந்ததுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு 2 வாரத்தையும் வீட்டுக்கு கூப்பிடுவேன். ஆனா அத்தை, மாமாக்கு கோவம் போனாதானே வருவாங்க. அவனும் என்னைய புரிஞ்சுக்கிடுவாம்மா. இப்ப அவன் கெட்ட சகவாசத்தால இப்படி இருக்கான். கண்டிப்பா ஒரு நாள் என்னைய பத்தி புரிஞ்சுக்கிடுவான். ஆனா உன் அள்ளி அவனை உன் கையில ஒப்படைச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் கெட்டு போகாம நீ தான் பாத்துக்கிடணும். அவனை பழைய மாதிரி திரும்ப கொண்டு வர்றது உன் பொறுப்புமா. எப்படி உன்னால முடியுமா? ஏட்டி இப்படி உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்டே நல்லாவா இருக்கு? எம்மா என்னைக்காவது ஒரு நாள் அவன் திருந்திர மாட்டானாங்கிறதுக்காக தான் அள்ளி அவனை முழுசா வாண்ட ஒப்படைச்சிட்டேன். என்னமா உன் பொறுப்புமா. என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நான் தூரத்துல இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் உன் மேலதான் இருக்கும். அவனை எப்படியாவது ஒரு வேலைக்கு போக வச்சிரு, அது போதும். எக்காரணத்து கொண்டான் அவன் கேட்டாங்கிறதுக்காக உன் தாலி செயினை மட்டும் கலத்தி கொடுத்துறாத. அவன் கேட்பான், அப்படிப்பட்ட ஆளுதான் அவன். என் மேல சத்தியம் பண்ணு. அத்தை எதுக்கத்தான் சத்தியம் பண்ணிக்கிட்டு? இல்லம்மா, அப்படி கொடுத்தா அவனுக்கு அதுவே பழக்கமாயிரும். இப்ப பாரு எங்க அக்கா எந்த நிலைமையில இருக்கா, அதே மாதிரி உன் நிலைமை ஆயிரும்மா. சரிங்கத்த, நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். இது போதம்மா எனக்கு. அவன் உனக்கு தங்கத்துல பண்ணி போடாட்டினாலும் பரவாயில்லம்மா. ஆனா ஒரு கண்ணாடி வளையல் வாங்கி போட்டாலும் அது அவன் உழைச்சி சம்பாதிச்ச பணமா இருக்கணும். புரியுதத்த. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நீதம்மா பாத்துக்கிடணும். சரிங்கத்த. இம்மா எனக்கு சீதனமா தந்துவிட்ட பாத்திரம் எல்லாம் பரன்ல இருக்குல்ல, அதை எடுத்து வைமா. அள்ளி போகும்போது கொடுத்துட்டுலாம். எதுக்குட்டி? கையில காசு இல்லாம வெளியே போறாத 2 பேரும். எதுவும் கஷ்டப்படக்கூடாதுல்லம்மா. இதுக்கு அவன் இங்கேயே இருக்கலாம் டி. இல்லம்மா, இங்கேயே இருந்தா உழைச்சி போடுறதுக்கு ஆள் இருக்கு, சாப்பாடு செஞ்சு போட ஆள் இருக்குன்னு தெனாவட்டா போயிரும்மா. வேலைக்கு போகாம கெட்டு போயிருவாம்மா. நீ அந்த பாத்திரம்லாம் எடுத்து வை. அள்ளி அத்தை கொஞ்சம் பணம் தரேன். வேண்டாத்த, வெளியே போய் பிழைக்கிறதுன்னு முடிவாயிட்டு அதுக்கப்புறம் எதுக்கத்த பணம்? அதுக்கு இல்லம்மா,
போன உடனே சாப்பாட்டுக்கு என்ன செய்விய? நாங்க பாத்துக்கிடுறோம் அத்தை. பணம் எதுவும் வேண்டாம். அத்தை மேல எதுவும் கோவமாம்மா? கோவம்லாம் ஒன்றும் இல்ல அத்தை. நாங்க முன்னேறி வருவோம். வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க கூட தான் இருக்கணும். சரிம்மா.